ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 22ஆம் நாள் இன்றைய நாள் பாசுரம். அங்கன் மாஞாலதரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு கண்ணன் கண் திறந்து கட்டாட்சிக்க தயாராயிட்டான் அப்படிங்கிறது 21வது பாசுரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ கண்ணபிரான் கண் திறந்து கட்டாட்சிக்க பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த பாசுரத்துல. பெருமாள் எப்படி நம்மை கட்டாட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற இப்போ அழகா ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கா. அப்போ என்ன சொல்றாளாம், இந்த கோஷ்டி எல்லாம் இப்போ பெருமாள் கிட்ட வந்தாச்சு. வந்துட்டு என்ன சொல்றாளாம், வந்து தலை பெய்தோம் கண்ணா, வந்தோம் வந்தோம் வந்தோம், எங்க வரணுமோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு குதூகலத்தோட அப்படியே ஒரு ஜோரா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சொன்னாலாம். உடனே கண்ணன் சொன்னானா, கண்ணை மூடிண்டே இருக்கான், இன்னும் கண் திறந்து கட்டாட்சிக்கவே இல்லை, கேள்வி மட்டும் இப்ப கேட்டு இருக்கானா கண்ணன் ஒவ்வொன்னா. அவ எந்த அளவுக்கு தயாரா இருக்கா கட்டாட்சிக்க, அந்த கட்டாட்சத்தை பெறுவதற்கு அப்படிங்கிறதுக்கு பாக்குறான் இப்ப கண்ணன். அப்ப கேக்குறானா, கண்ணை மூடிண்டே எவ்வளவு பேர் வந்திருக்கேள் நீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கண்ணா, கூட்டம் கூட்டமாக வந்திருக்கோம் நாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாலாம். உடனே கண்ணன் கேட்டானா, சரி இப்ப எல்லாரும் எங்க இருக்கேள் அப்படின்னு கேட்கும் பொழுது, நின் பள்ளிக்கட்டிற்கீழே உன் திருவடியில தான் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், கூட்டம் கூட்டமாக வந்திருக்கோம், எல்லாரும் உன்னுடைய திருவடி கீழே வந்து அமர்ந்து உட்காண்டிருக்கோம் கண்ணா அப்படின்னாலாம். உடனே கிருஷ்ணன் சொன்னானா, அகங்காரம் அமக்காரம்லாம் இடம் கொடுத்ததா திருவடி கீழே வந்து உட்காரத்துக்கு அப்படின்னு கேட்ட உடனே, அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே அந்த நான் என்ற அந்த அகங்காரம் மமக்காரம் அனைத்தையும் விட்டுட்டு நல்ல மனசோட சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கண்ணா, நீயே கதி, வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொன்னாலாம். உடனே கிருஷ்ணன் கேட்டானா, அவ்வளவு சீக்கிரத்துல அந்த அகங்காரம் மமக்காரம் எல்லாம் போயிடுதா உங்களுக்கு? இங்க பாரு கண்ணா, உன்னை பார்த்தால் பெரிய பெரிய ராஜாக்களுக்கே அந்த அகங்காரம் எல்லாம் ஒழிஞ்சு போறது, நாங்கள்லாம் எந்த மாத்திரம் அப்படின்னு சொல்லி அங்கண் மாஞாலதரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து பெருமாள்கிட்ட வந்து கிருஷ்ணன்கிட்ட கெஞ்சி கேட்டாலாம், எங்களை ரக்ஷி, அச்சோ எங்களுடைய அகங்காரம் மமக்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நீயே கதின்னு வந்திருக்கோம். பல ராஜாக்கள் வந்து கிருஷ்ணனை வேண்டி அந்த ராஜாக்களுக்கு ஒரு நல்ல கதியை கொடுத்தான் கண்ணன். அந்த ராஜாக்களுக்கே அந்த கதினா நாங்கள்லாம் எந்த மாத்திரம் கண்ணா, கொஞ்சம் யோசிச்சு பார், நாங்கள்லாம் ஆயர்குல பெண்கள், ஆசி ஆசையா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலாம். உடனே கண்ணன் சொன்னானா, அப்படியா, சரி சரி இப்ப கட்டளை இடுங்கோ, என்ன வேணும்னு சொல்லுங்கோ, கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன், கட்டாட்சிக்கிறதுக்கு இப்பயும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னானா. அதாவது இந்த விஷயத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெருமாளினுடைய திருவடி கீழ் அமரும் வரைக்கு தான் அவன் பாஸ், நாம தொண்டர்களாவோ அடியார்களாவோ இருந்துட்டு பெருமாளுக்கு எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். நாம என்னைக்கு கைங்கரியத்துக்கு நம்ம மனசு பக்குவப்பட்டுருத்தோ, இப்போ பெருமாள் என்ன பண்றானா, நம்மை தலைவனாக்கி அழகு பார்க்கறான், நாம் இட்ட வழக்காயிடுறானா பெருமாள் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு தருணத்துல நம்ம அதை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான். பெருமாள் நமக்கு செய்வதற்காக நம்மை கட்டாட்சிப்பதற்காக காத்துட்டு இருக்கான். ஆனா அந்த அகங்கார மமகாரத்தை நாம் கைவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மைய கருத்து. அப்போ கோஷ்டி சொல்றா, நீ கண் திறந்து கட்டாட்சிக்க வேண்டும் கண்ணா அப்படின்னு கேட்க, அப்போ நீ எப்படி கட்டாட்சிக்கணும் தெரியுமா, நீ கண்ட சட்டுன்னு திறந்து பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அதை தாங்கிக்கிறதுக்கான அந்த பக்குவமோ அந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது, அந்த ஸ்திதியில நாங்க இல்லை. அதனால சிறு சிறிதே என் மேல் விழியாவோ, அப்படி மெதுவா பொறுமையா உன்னுடைய திருக்கண்களை திறந்து எங்க மேல நீ கட்டாட்சிக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும்னா, தாமரை பூ விரிவது போல அதாவது மெதுவாக விரிஞ்சா மாதிரி, முழுசா விரிஞ்சா மாதிரி இல்ல, தாமரை பூ விரிவது போல எங்களை நீ கட்டாட்சிக்க வேண்டும்.
அதையும் இன்னும் அழகா ஒரு ஓமையோடு சொல்றா. சலங்கையானது எப்படி இருக்கும்னா மணியை தாங்கி கொண்டு ஒலியை எழுப்பக்கூடியது. அது திறந்தும் முழுதும் திறவாமலும் இருக்கும். அப்பதான் அந்த ஒலியானது வெளியில சத்தம் நன்னா கேட்குங்கிற மாதிரி அங்க உள்ள மணி இருக்கிறது நன்னா தெரியும். திறந்தும் திறந்து இல்லாத மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு அழகான நிலைமை இல்லையா? அதே மாதிரி கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, தாமரையோடு தான் பெருமாளை நம்ம ஒப்பிட்டு அனைத்து விஷயங்களையும் அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்படி தாமரை கண்ணனாக இருக்கக்கூடியவன் அந்த தாமரை போல இருக்கக்கூடிய கண்ணை தாமரை போல விரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், அந்த சூரியனும் சந்திரனும் ஒத்த கண்களை உடைய பெருமாள் அது எழுந்தார் போல் எங்கள் மேல் நோக்க வேண்டும். அப்படியே மெதுவா நோக்க வேண்டும். எங்கள் மேல இருக்கக்கூடிய சாபங்களையும் நீ நீக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அழகான கருத்து. இப்படி பொறுமையா திறந்து எங்களை கட்டாட்சித்து எங்கள் மேல இருக்கக்கூடிய சாபங்கள் அனைத்தையும் நீக்க பெறுவாயாக அப்படின்னு கட்டாட்சமானது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அனுபவிச்ச ஒரு பாசுரம் தான் 22வது பாசுரம். சரி, இந்த பாசுரத்தோடு நாராயணிய தசகம் நாம் எதை அனுபவிக்க போறோம் அப்படின்னா, அங்கண் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தும். இந்த 3 வரிகள் எடுத்துட்டோம் இன்னைக்கு நம்ம. இந்த 3 வரிகள்ல சொல்லப்பட்ட ஒரு அதி ஆச்சரியமான ஒரு சம்பவம். அதாவது கிருஷ்ணன் ஜராசந்தனால் அடைக்கப்பட்ட ராஜாக்களை எப்படி விடுவித்தான் அந்த விஷயம்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பல ராஜாக்களை அடைத்து வைத்து துன்புறுத்தி கொண்டிருந்தான் ஜராசந்தன். பெருமாள் எப்படி அந்த ராஜாக்களை அழைத்து சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து அவர்களை எப்படி ரட்சித்தான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அதி ஆச்சரியமான ஒரு தருணம். அந்த விஷயத்தை நம் பட்டத்திரில் 85வது தசகத்தில் அழகாக வர்ணிச்சு காமிச்சிருக்கார். அதை ஜராசந்தவத வர்ணனம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம முதல்ல இன்னைக்கு அனுபவிக்க போறோம். இதுலயே சிசுபால வதமும் வர்றது. முதல் 5 ஸ்லோகங்கள் ஜராசந்தவத வர்ணனம்ங்கிறதுனால அதை நாம் இன்னைக்கு எடுத்துட்டு முதல் 5 ஸ்லோகங்களை நாம் இன்னைக்கு இந்த 22வது பாசுரத்திற்கு இணையாக நம்ம அனுபவிக்க போறோம். இந்த பாசுரம் எப்படி, இந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ததோமகத பூப்ருதா சிரநிரோத சங்க்லேஷிதம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஸ்லோகம். அதாவது ஜராசந்தனானவன் எப்படின்னா மகத தேசத்து ராஜாவாக இருக்கக்கூடியவன். ததோ மகத பூப்ருதா அப்படி இருக்கக்கூடியவன். சிரநிரோத சங்க்லேஷித்தும்னா ரொம்ப நாளா பலாயிரம் ராஜாக்களை அடைத்து வைத்து அவளை படுத்தின்னு இருக்கானா, கொடுக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் கொடுத்துட்டு இருக்கானா. சரி, பலாயிரம் ராஜாக்கள்னு சொல்லியாச்சு, எவ்வளவு பேர்னு கேட்டா சதாஷ்டக யுதாயுத த்வித யமீஷ பூமி பிருதாம். அதாவது சதாஷ்டக அப்படின்னா 800, யுதாயுதன்னா 10,000, த்விதயம்னா 2, அப்போ 800, 2 10,000 சேர்த்தால் 20,800 பேர்களை அடைத்து வைத்து எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துட்டானா அந்த மன்னர்களுக்கு, எல்லா மன்னர்களுக்கும். இப்போ இந்த மன்னர்கள்லாம் எப்படியாவது இதுல இருந்து மீண்டு வரணும்னு யோசிக்கிறா. அப்போ ரகசியமாக ஒரு தூதுவனை பிடித்து கிருஷ்ணன்ட்ட விஷயத்த சொல்ல முயல்றா. அப்போ அந்த தூதுவனானவன்ட்ட போய் கிருஷ்ணன்ட்ட விஷயத்த சொன்னிட்டான்னா எப்படியாவது கிருஷ்ணன் நம்மை ரட்சிப்பான் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணனை எங்கள் காப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த சிறையில ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காளாம். குருவாயூரப்பா, உன்னை பிரார்த்தனை செய்து கொண்டு ஜராசந்தனை நீ கண்டிப்பாக வீழ்த்தி தங்களை மீட்பாய் அப்படின்னு அந்த ராஜாக்கள் நம்பிக்கையோடு இருந்துட்டு இருந்தாலாம். அதான் அயாச்சத சமாகத க்ஷபணமேவ கிம்பூயசா அப்படின்னு ஒரு பிரார்த்தனைகளோடு இருந்து கொண்ட அந்த மன்னர்கள் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகம் முடியுது. குருவாயூரப்பா, இதுக்கு நீ ஒரு வழி வகுத்தாய். பெருமாள் கிருஷ்ணன் என்ன பண்ணாரா, இதை எப்படியாவது இவாளுக்கு விஷயம் வந்துடுத்து. அதாவது ஒரு தூதுவன் மூலமா கண்ணனுக்கு இந்த விஷயம் வந்துடுத்து. சரி, இப்படி இவாளை எப்படி நாம மீட்டு எடுக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு யோசனை பண்ணானாம் கண்ணன். என்ன யோசனை அப்படின்னா, போருக்கு தயாரானானாம் கண்ணன். ஏன்னா ஜராசந்தனை போர்ல வீழ்த்தி தான் ஜெயிக்க முடியும், அப்படிதான் அந்த ராஜாக்களை மீட்க முடியும் அப்படிங்கிறதுனால போருக்கு தயாரானான். ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணானா, தன்னுடைய முன்னிலையில் இல்லாமல் அந்த போர் தாம் முன்னடத்தி கொண்டு போகாம என்ன பண்ணானா, நாரதரை இந்திரபிரஸ்தத்திற்குள்ள ஆண்டுன்னு இருக்கக்கூடிய அந்த பாண்டவர்கள் இருக்கா இல்லையா, பீமனை தலைவனாக கொண்டு ஆண்டுன்னு இருக்கா. அப்போ இந்திரபிரஸ்தத்துக்கு நாரதனை தூது அனுப்புறாராம். என்ன அனுப்புறார் கண்ணன் அப்படின்னா, நாரதர் யுதிஷ்டரன்ட்ட ராஜசூய யாகம் பண்ண சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறார். இப்போ யுதிஷ்டரும் அதை வரவேற்கிறார். இப்ப நாரதர் அந்த விஷயத்தை சொல்ல, கண்ணன் மூலியமா கேட்டு அந்த விஷயத்தை சொல்ல, யுதிஷ்டரும் எப்படியாவது
ராஜசூய யாகம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டு இப்ப அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. குருவாயூரப்பா, இப்ப நீ என்ன பண்ற? ஒரு கல்ல 2 விஷயங்களை தீர்க்க முடிவெடுத்தாய். ஒரு பக்கம் என்ன ஆறுது அப்படின்னா, ராஜாக்கள்லாம் அடப்பட்டு வச்சிருக்கா. ஒரு பக்கம் சிறையில் இருக்கக்கூடிய மன்னர்கள், அவளை எப்படியாவது மீட்டே ஆகணும். இன்னொரு பக்கம் ஜராசந்தனை அழிச்சே ஆகணும். அப்படின்னா இப்போ இந்த ராஜசூய யாகம் எதற்கு அப்படிங்கிற ஒரு யோஜனை வரும் இல்லையா? இப்போ பெருமாள் படையெடுத்துட்டு போலையா, ஆனா இப்போ பீமன் தலைமையில என்ன சொல்றார், அங்க போயிட்டு ராஜசூய யாகம் பண்ணணும்னு யுதிஷ்டிரன் கிட்ட விஷயத்த சொல்லி அனுப்புறார். இதற்கும் அதற்கும் என்ன வித்யா, என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, ராஜசூய யாகம் யார் பண்ணுவான்னா, எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாக திகழக்கூடியவன், தன்னை நிரூபித்து காமிக்கக்கூடியவன் தான் ராஜசூய யாகமே பண்ண முடியும். அப்போ யுதிஷ்டிரன் எப்ப ராஜசூய யாகம் பண்ண முடியும்? எல்லா ராஜாக்களையும் வீழ்த்தி தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக திகழும் போதுதான். அதுல இந்த ஜராசந்தனும் ஒரு ராஜாவாக இருக்கிறான் இல்லையா, இவனையும் வீழ்த்திட்டு தான் அந்த ராஜசூய யாகம் பண்ண முடியும். அப்படிங்கறத பெருமாள் மனசுல வச்சுண்டு அவனை ராஜசூய யாகம் பண்ண சொல்லி இப்படி ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறார். இதுவே சரியான தருணம் அவனை வெல்வதற்கு அப்படிங்கிறத, ராஜசூயாகம் பண்ணிதான் அவனை வெல்ல முடியும் அப்படிங்கிறத இப்படி குருவாயூரப்பா தன்னுடைய யோசனையை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஒரு யோசனைய உத்தவர்கிட்ட பேசிட்டு இருக்காராம். இப்படி குருவாயூரப்பா, நீயும் அந்த விஷயத்த சொல்லி அமுச்சுட்ட, நீயும் என்ன பண்ண, நீ உன் தேவிமார்களோடு இந்திரபிரஸ்தம் விரைந்தாய் அப்படின்னு சொல்லி, இயாசுர பிமாகதம் ததனு நாரதோ தீரிதாத், போய் நாரதன்ட்ட சொல்லி சொல்லி முடிச்சுட்டு, சஷம் சுஷி நிஜை சமம் புறமியேத யௌதிஷ்டிரீம், எல்லா தேவிமார்களோடு நீயும் இந்திரபிரஸ்தம் விரைந்தாய். இதற்கான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா? இப்போ 2வது விஷயத்துல அது எப்படி இந்த விஷயத்தை வெல்லணும் அப்படிங்கறத பெருமாள் யோசிச்சு வச்சுட்டார். வழியை யோசிச்சு வச்சு அதற்கான வேலைகளை பண்ணியாச்சு. 3வது ஸ்லோகத்துல, குருவாயூரப்பா, உன்னுடைய கட்டாட்சத்தால் யுதிஷ்டிரன் அனைத்து ராஜாக்களையும் வெல்ல, அதாவது அசேஷ தயிதாயுதே துவயி சமாகத்தே தர்மஜோ, எல்லாரையும் வென்றானா தர்மராஜன். எல்லாரையும் வென்று இப்ப பாண்டவர்களுடைய பலமானது கூடிண்டே போறது. பூமியில இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களையும் அவ வென்று கொண்டே இருக்கிறார்கள். வலிமையும் அப்படியே அதிகரிச்சுட்டே போறது நாளுக்கு நாள். ஆனா ஒரே ஒருவன் மட்டும் மிச்சமா இருக்கான், ஜராசந்தனை தவிர மற்றவ எல்லாரையும் வீழ்த்தியாச்சாவா. இப்படி ஜராசந்தனை எப்படி அழிப்பது அப்படிங்கிற ஒரு யுதிஷ்டிரனுக்கு ஒரு கட்டம் வருது. அப்போ அந்த கட்டத்துல யுதிஷ்டிரன் கண்ணனோடு ஆலோசிக்கிறான், எப்படி நாம அவனை வீழ்த்தலாம் அப்படின்னு. அப்போ பெருமாள் சொல்றாரா, நான் போய் தூதுவனாக பேசி பார்க்கிறேன் அவன்கிட்ட அப்படின்னு. குருவாயூரப்பா, நீ தூதுவனாக போறதுக்கு இறங்கினாய். அதாவது பெருமாள் பக்தர்களுக்கு தாசனாக இருந்து பணிவிடை செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சியுடையவன் அப்படிங்கறத இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும். ஸ்ரீயம் நிருப்பமாம் வகன் அகஹ பக்த தாசாயிதம், பக்தர்களுக்கு தாசனாக இருக்கக்கூடியவன் பெருமாள் அப்படிங்கறத இந்த 3வது ஸ்லோகத்துல சொல்றார். முதல்ல போய் எதுவா இருந்தாலும் இறங்கின உடனே போய் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுடக்கூடாது இல்லையா? முதல்ல போய் தூதுவனாக இருந்து பேசி பார்க்கலாம், அவன் என்ன நிலைமைக்கு எப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்காக பேசுறதுக்கு போறாளாம். ஆனா இங்கே பெருமாளினுடைய அழகான ஒரு விஷயம் விளையாட போறார். அவருடைய ஒரு லீலை நம்மளுக்கு இப்ப தெரிய போறது. பெருமாள் யாரோட போனாராம் அந்த தூதுவனா அப்படின்னா, பவந்தமயி மாகதே பிரஹிதவான் ச பீமார்ஜுனம், பீமன் அர்ஜுனனோடு இவாரோடு சேர்ந்து குருவாயூரப்பா நீ மகத தேசம் நோக்கி விரைந்தாய் அப்படிங்கறதோட இந்த 3வது ஸ்லோகம் முடிவடைகிறது. அதாவது இப்ப என்ன சொல்றா, எல்லா ராஜாக்களையும் வீழ்த்தியாச்சு, யுதிஷ்டிரனுக்கு இப்ப மிஞ்சி இருக்கிறது வெறும் அந்த ஜராசந்தன் மட்டும் தான். அப்போ கிருஷ்ணனோடு ஆலோசிக்க, அப்ப கிருஷ்ணன் சொன்னானா, நான் போய் அவன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பீமனையும் அர்ஜுனனையும் சேர்த்து கொண்டு இப்போ மகத தேசம் விரைந்தார். அதுதான் 3வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்துல, கிரிபிரஜபுரம் கதாஸ்ததுனு தேவயூயம் த்ரயோ, இப்போ ஜராசந்தனை சண்டை போட வைக்கணும். ஆனா இப்ப இவ 3 பேர் பேசுறதுக்காக போயிருக்கா. என்ன வழின்னு பார்த்தாராம் பெருமாள். முதல்ல எங்க போனாரான்னா, கிரிபிரஜபுரம் அப்படிங்கிறது அந்த அந்தனர் வேஷத்துல இந்த 3 பேரும் மகத தேச தலைநகரான கிரிபிரஜபுரத்தை அடைந்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல முதல் வார்த்தை சொல்றார். அந்தனர் வேஷத்துல போறார். இங்கே லீலையில் ஆரம்பிச்சுடுத்து. அங்கு ஜராசந்தன் என்ன பண்ணுவானா, தினமும் அந்தணர்களுக்கு தானம் கொடுப்பதுதான் வழக்கமா அவனுக்கு. அதுல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதுனால தினமும் தானம் கொடுக்கும் பொழுது இந்த 3 பேரும் அன்னைக்கு தானத்திற்காக போராடலாம் ஜராசந்தன்ட்ட. அப்போ தானத்துல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, உன்னோடு சண்டை போடணும் அப்படின்னு இந்த 3 பேரும் சொல்றாளாம். அதையே தானமாக கேட்கிறார்களாம். என்ன ஒரு சாமர்த்தியம் பாருங்களேன்.
யயாச்ச சமரோத்சவம் த்விஜமிஷேன தம் மாகதம். இந்த த்விஜர்களாக, இந்த அந்தணர்களாக வந்தவர்கள் என்ன கேட்டா வேஷம் போட்டுண்டுனா, உன்னோட நாங்க சண்டை போடணும் அப்படின்னு கேட்டுண்டாலாம். அதை இவன் கேட்ட உடனே, யார் நீங்க, என்ன வேணும், அவனுக்கு சட்டுன்னு புரிஞ்சு போச்சு அவனுக்கு. உடனே அவளுடைய அந்த ஸ்வரூபத்தை காமிச்சு பீமன், அர்ஜுனன், கண்ணன்கிறது தெரிய வர, அப்பா அவ 3 பேர் சொல்றாளாம், இந்த எங்க 3 பேர்ல நீ யாரோட சண்டை போடணும் நீ நினைக்கிற, நீ தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் அவன்கிட்டயே கொடுத்து விடுறாளாம். பெருமாள் என்ன சொன்னார், நான் போய் பேசி பார்க்கறேன்னார். பேசி பார்க்கறதுல 3 பேராவும் போறா. சரி, இப்போ போய் நாமளே நின்று அவனை வீழ்த்தியதா வேண்டாம், இப்பயும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கறதுனால 3 பேர்ல நீ யாரை தேர்ந்தெடுத்துக்கிறியோ எடுத்துக்கோ அப்படின்ட்டாராம். அப்போ கூட அவன் என்ன பண்ணானா, கிருஷ்ணன் கையால உயிர் போகணும்னு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பமும் அந்த நினைப்பும் இல்லை போல இருக்கு அவனுக்கு. அவன் பீமனை தேர்ந்தெடுத்தானாம். பீமனை தேர்ந்தெடுத்துட்டு, அதுதான் அழகா சொல்றார், அபூர்ண சுகிருத்தம் துவமும் பவஜனேன சங்கிராமயன். அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், அவன் புண்ணியம் அவ்வளவுதான் பண்ணியிருக்கான்னு பட்டதிரியில் அழகா சொல்றார். அபூர்ண சுகிருத்தம் துவமும்னா அவனுக்கு பெருமாள் கையால, குருவாயூரப்பன் கையால போகணுங்கிறது எழுதியிருக்கல போல இருக்கு. அவன் தேர்ந்தெடுத்தது பீமனை. இப்படி குருவாயூரப்பா அர்ஜுனனோடு நீ நன்ன ஜம்முன்னு வேடிக்கை பார்த்துருந்த. அவ 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சா. நிரீக்ஷ சக ஜிஷ்ணுனா துவமபி ராஜயுத்வா ஸ்திதக. நல்ல பலமா இப்போ சண்டைக்கு 2 பேரும் ஆயத்தம் ஆயிட்டாலாம். இதோட இந்த 4வது ஸ்லோகம் முடிகிறது. இப்போ கடுமையாக யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் 5வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார். அசாந்த சமரோத்தம். ரொம்ப, ஏன்னா 2 பேருமே பலசாலிகள் இல்லையா, என்ன பண்ணாலும் ஜராசந்தனை வீழ்த்தவே முடியலையா. அப்போ விடப்ப பாட்டனா சம்யா. அப்போ பெருமாள் அப்படியே ஒரு குறி காமிக்கிறாராம். அப்படியாவது என்னன்னா ஜாட காமிக்கிறாராம், ஒரு சிக்னல் தூரத்துல இருந்து. சம்யா அப்படின்னா சிக்னல். அங்க இருந்து சிக்னல் காமிச்சு, நீ என்ன பண்ற, ஒவ்வொரு வாட்டியும் அவனை பிளந்து பிளந்து போட்டு இருக்கேங்கிறத பார்த்துட்டு இருக்க. அதாவது ஜராசந்தனுக்கு ஒரு அதி ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு அவன்கிட்ட. என்னன்னா, அவன் உடலை பிளந்தால் கூட மறுபடியும் சேர்த்துக்க கூடிய ஒரு திறமையோ அந்த ஒரு விஷயம் அவன்கிட்ட இருக்கு. அப்படிங்கும்பொழுது அப்ப அந்த சந்தன் அப்படின்னா சேர்க்கப்பட்டவன் அர்த்தமா. ஜராங்கிற ஒரு அரக்கியானவள் அவனை சேர்த்ததால் அவன் ஜராசந்தன் ஆனானாம். அதாவது 2 பிளவா பிளந்தவனை ஒன்னா சேர்த்தவள் ஜராங்கிற ஒரு அரக்கி, அதனால அவன் ஜராசந்தன் ஆனான் அப்படிங்கிற இப்படி ஒரு என்ன சொல்றது, ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு அவன்கிட்ட. இப்போ அவன் எப்படி பிளந்தாலும் மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்கிறது பீமனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இதை எப்படி இந்த விஷயத்தை முடிக்கிறதுன்னு தெரியல. அப்போ அங்க இருந்து பெருமாள் ஜாடையா ஒரு பக்கம் காமிக்கிறார். அதான் சம்யா, ஒரு ஜாடை காமிச்சு ஒரு புல்ல எடுத்து ஒரு பக்கம், அதாவது வலது பக்கத்துல இருக்கிறத எடுத்து இடது பக்கம் போட்டு, இடது பக்கத்து புள்ள எடுத்து வலது பக்கம், அதாவது மாத்தி போட்டு காமிச்சாராம் அப்படியே பீமனுக்கு. இத பீமன் பார்த்த உடனே சட்டன்னு புரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ணானா, அவனுடைய பிளந்த உடலை மாத்தி 2 பக்கமும் அந்த திசைகளை மாற்றி போட்டு அவனை அழித்தான். அவன் உயிர் பிரிந்தது அப்படிங்கறது அதோட முடிஞ்சது. இப்படி ஜராசந்தனை பீமனுடைய தலைமையில் பெருமாள் வென்றார் அப்படிங்கறத நாம புரிஞ்சுட்டோம். இப்போ இந்த ஜராசந்த வதத்துல நாம கத்துண்டது என்ன அப்படின்னா, அவனால சிறை வைக்கப்பட்ட 20,800 மன்னர்கள். இப்ப எல்லாரும் என்ன, இப்போ இவன் போனதுக்கு அப்புறம் அவளை விடுவிக்க வேண்டியதுதான் இல்லையா. விமுச்சிய நிருபத்தின் முதா சமனுகிருஹ்ய பக்திம் பரா. அந்த உயர்ந்த பக்தி ஏற்படும்படி அனுகிரகம் செய்தானாம் குருவாயூரப்பா அந்த 20,800 மன்னர்கள் அனைவரையும் விடுவித்து. அப்போ அவ என்ன சொன்னாலாம், எங்களுக்கு இந்த உலகியல் செல்வமே வேண்டாம்பா, போரும் போரும் போரும், இந்த ராஜாக்களாக இருந்து நாங்க ஆண்டது அனுபவிச்சது கஷ்டப்பட்டதும் போரும், எதுவுமே வேண்டான்னு சொல்ல. அப்ப பெருமாள் சொன்னாராம், குருவாயூரப்பா நீ என்ன சொன்ன அப்பா, அவளுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் நான் உங்களுக்கு வழங்கி நீங்க நல்ல ஆட்சி புரிந்து அந்த தர்மத்தை காக்க வேண்டும் அப்படின்னு நீ அவளுக்கு உத்தரவிட்டாய் அப்படிங்கறதோட 5வது ஸ்லோகம் முடியறது. திதேஷித கதஸ்பிருஹான் அபிச்ச தர்ம குப்தியை புவக. இந்த நாட்டையும் இந்த பூமியையும் தர்மத்தோடு நீங்கள் காக்க வேண்டும் அப்படின்னு அவளுக்கு உத்தரவிட்டாய். அப்போ நாம இன்னைக்கு அனுபவிச்சது, அங்கன் மாஞ்ஞால தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம். எப்படி அந்த ராஜாக்கள்லாம் அப்படியே பெருமாள் காலடியில விழுந்து, தயவு செய்து எங்களை ரக்ஷி, இப்படி ஜராசந்தன் பண்ணக்கூடிய எங்களுக்கு இப்படி ஒரு உபத்திரம் பண்ணிட்டு இருக்கான், காப்பாத்துன்னு உடனே பெருமாள் அதி ஆச்சரியமாக ஒரு உபாயத்தை
பண்ணி பீமன் தலைமையில் வென்றான் அப்படிங்கிறத இந்த 8வது பாசுரத்திலையும் சொல்ல வந்த விஷயமும் அதுதான். பட்டத்திரில் 85வது தசகத்தில் முதல் 5 ஸ்லோகங்கள் அதை தான் அனுபவிச்சிருக்கார். எப்படி பண்ணினாருங்கிறத விவரமா நம்ம அனுபவிச்சோம். நாளைக்கும் நம்ம அருமையான ஒரு திருப்பாவை பாசுரத்தோடு நாராயணிய தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.